அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக பிப்ரவரி 7 15 தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சுக்கிரனின் உச்சம் மற்றும் சந்திரனின் உச்சம் என இரு கிரகநிலைகள் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அடுத்த 7 நாட்களில் நல்ல செய்தி நிச்சயம் கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாக இந்த வேளையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. சந்திர பயிற்சி, சூரிய பயிற்சி, புதன் பயிற்சி மற்றும் குரு வக்ர நிவர்த்தி என ஏற்படக்கூடிய மாறுதல் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் உறுதியாக கும்பராசிக்காரர்களுக்கு பெற்றுத் தருவதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே பல்வேறு வகையான தடை தாமதங்கள் முற்றிலும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. அதிலும் குறிப்பாக சந்திரன் இந்த வேளையில் சுகஸ்தானத்தில் 4 உச்சம் பெற்றிருக்கிறார். அதற்கு பிறகு 5, 6, 7 என இடங்களில் வலம் வந்தாலும் 6 ஆட்சி பலமும் பெறுகிறார். எனவே வாரத்தின் துவக்கத்திலே உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய வளர்பிறை சந்திரனாக இருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பால் கும்பராசிக்காரர்களுக்கு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாக அதில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி இந்த வாரத்தில் நிச்சயம் கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் சந்திரன் மட்டும் சுகஸ்தானத்தில் உச்சம் பெறவில்லை, அங்கு மிக வலுவாக குருவுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறார். இதுவரை குரு வக்ரகதியில் வலம் வந்த சூழலில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் குரு சுகஸ்தானத்தை வலு சேர்க்கிறாருங்க. முழுமையாக குரு பகவானின் வக்ர நிவர்த்தி அடைந்து இந்த தருணத்தில் வலுவாக சந்திரனுடன் இணைந்து குரு சந்திர யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுப்பதால் மிகப்பெரிய அளவிலான அற்புதமான ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் குரு சந்திர யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும். குரு பகவான் சுகஸ்தானத்தில் பலம் பெறக்கூடிய தருணம் என்பது நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான சிரமம், தடைகள் போன்றவை விலகி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை எளிதில் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க குரு பகவான். அது மட்டுமல்லாது சந்திரனும் உச்ச பலமும் ஆட்சி பலமும் பெற்று சஞ்சரிப்பதால் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான தடை தாமதங்களை விலக்கி முன்னேற்ற வாய்ப்புகளை எளிதில் உருவாக்கி கொடுக்கிறார். எனவே மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள், சிரமங்கள் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களை விட்டு முழுமையாக விலகுவதோடு முன்னேற்றத்திற்கான வழியை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கிரன் உச்சம் பெற்று 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தை வலு சேர்க்கிறார். குடும்பஸ்தானத்தை ராகுவுடன் இணைந்து வலு சேர்க்கிறாருங்க. மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தில் இருந்தாலும் சுக்கிரன் உச்சம் பெற்று தனது சுப பார்வையை மிக வலுவாக கேதுவின் மீது செலுத்துகிறார். குருவும் கேதுவை பார்க்கிறார். எனவே கேதுவால் ஏற்படக்கூடிய அஷ்டம பாதிப்புகள் முற்றிலுமாக விலகுகிறது. முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் எதிர்காலத்தை பற்றிய அச்சம், பயம், குழப்பம், கவலையான சூழல் போன்ற அனைத்திற்கும் நல்ல மாறுதலை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள், சிக்கல்கள் கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக கட்டுக்குள் வரக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக இந்த தருணத்தில் தடை தாமதம் இல்லாமல் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் நிழல் கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிப்பதை விட சுகஸ்தானம் வலுப்பெறக்கூடிய வகையில் குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சுக்கிரன். எனவே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் உண்டு. கவலைகள் நீங்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய சிறு முயற்சியிலே உங்களை வந்து சேருங்க. சோதனைகள் கடுமையான காலகட்டமாக இருந்த சூழலில் நல்ல மாற்றம் உண்டு. தொழில்துறையில் மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திக்கலாங்க. மூலப்பொருட்களில் ஏற்பட்ட திடீர் மாறுதலும் மிக சிறப்பான மாற்றத்திற்கு வழிவகை செய்ய போகிறது.
அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையில் நிச்சயமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் உச்சபட்ச வளர்ச்சியை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்கிறது. நினைப்பதை காட்டிலும் வருமானத்தை உயர்த்தி கொள்வதோடு மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளையும் சிக்கல்களையும் விலக்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக கலைத்துறையில் உருவாக்கி கொள்ள முடியும். உங்களுடைய சிறு முயற்சி கூட பெயர் புகழை பெறுவதோடு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய அமோகமான நல்ல வாய்ப்பை தனஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் கும்பராசிக்காரர்களுக்கு. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் வெற்றிகள் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி மிக சிறப்பாக வரப்போகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான தடை தாமதம் அத்தனையும் விலகி முன்னேற்றத்தை வலு சேர்க்கக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீண்ட நாட்களாக தடை என இருக்கக்கூடிய பல காரியங்கள் விலகுவதால் நல்ல முன்னேற்றம் உண்டு. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் ஜென்ம ராசியை விட்டு விலக போகிறார் மிக விரைவில். அதனால் மட்டுமல்லாது இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே விரயத்தில் வலம் வந்த வித்யாகரகரான புதன் ஜென்ம ராசியில் குருவுடன் மிக வலுவாக சந்திரன் வீற்றிருக்கும் போது ராசியின் அதிபதியான சனியுடன் மிக வலுவாக புதன் இணைகிறார். 13ஆம் தேதிக்கு பிறகு சூரியனும் ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார். சூரியன் புதன் ஆகிய இரு கிரகநிலைகளும் அஷ்டமஸ்தானம் எவ்வளவு சிரமம் ஏற்படுத்துமோ அதே போன்று இணையான சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய விரயஸ்தானத்தில் இருந்து விலகி ஜென்ம ராசிக்குள் மாறுவதால் சில தடுமாற்றங்கள் நிச்சயமாக குறையும். வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். எனவே உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய கடுமையான பணிச்சுமை என்பது குறையுங்க. மிகப்பெரிய அளவில் இருந்து வந்த அலைச்சல் சிரமம் போன்றவை இந்த தருணத்தில் விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும். விரக்தி மனப்பான்மையுடன் பல்வேறு வகையான பணிகளை மேற்கொண்ட சூழலில் அந்த விரக்தி மனப்பான்மை நீங்கி அனைத்தையும் துடிப்புடனும் ஆர்வத்துடனும் மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாக உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக கைகூடும். இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான புதிய ஆர்டர் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட திடீரென பல நல்ல மாற்றம் மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும். புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் 7.5 சனியாக இருந்தாலும் காரிய வெற்றி கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார். இருந்தாலும் பொறுமையும் நிதானத்துடனும் செயல்பட்டால் மிக சிறப்பான நல்ல மாற்றம் உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தியுடன் நிச்சயமாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வருகின்ற 11ஆம் தேதி முருகப்பெருமானுக்கு உகந்த தினமான செவ்வாய்க்கிழமை அன்று தைப்பூசம் வருவதால் உறுதியாக கும்பராசிக்காரர்கள் அன்றைய தினத்தில் விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் நல்ல செய்தியுடன் மிக சிறப்பான ஒரு பொற்காலமாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் தடையில்லாமல் கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை.